என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கும் காரியம் நிறைவேறவும் தடைகள் நீங்கவும் ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில் நான் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் இக்காலை வேளையில் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். என் அன்றாட தேவைகளையும் என் கண்ணீரையும் என் இருதயத்தின் ஆழமான பாரத்தையும் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, உமது பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவரையே நம்பியிரு, அவர் அதை நிறைவேற்றுவார். ஆகையால் என் வாழ்க்கையையும் என் எதிர்காலத்தையும் என் இருதயத்தின் நல்ல ஆசைகளையும் உம்மிடம் முழுமையாக ஒப்புவிக்கிறேன். என் முன்னே அரணாக நிற்கும் தடைகள் எவையாயினும் இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை நீக்கி போடும்படி வேண்டுகிறேன். மனிதனால் கூடாதது உம்மால் கூடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளின் கதவுகளை திறந்து நேரான பாதையில் என்னை நடத்தியருளும். கர்த்தாவே, நான் பதிலுக்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு தேவையான தெய்வீக பொறுமையையும் விசுவாசத்தையும் தந்தருளும். சூழ்நிலைகளை கண்டு சந்தேகப்படாமல் உம்மை முழு இருதயத்தோடு நம்ப எனக்கு உதவி செய்யும். என் சுய சித்தம் அல்ல, உமது மேலான சித்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என் மனதில் இருக்கும் பயம், சந்தேகம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் அகற்றி பரலோக விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தாரும். நான் காத்திருக்கும் பதில்களை உமது சரியான நேரத்தில் எனக்கு அருளுவீராக. காரியங்கள் தாமதமாகிறது என்று நான் நினைத்து சோர்ந்து போனாலும் உமது நேரம் எப்போதும் சிறந்தது என்பதை உணரும் ஞானத்தை எனக்கு தாரும். எனக்கு மிகவும் நன்மையானதை உமது உன்னதமான சித்தத்தின்படி நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள சாட்சியாக என்னை மாற்றி அருளும். என் இருதயத்தில் எப்போதும் உமது தெய்வீக சமாதானத்தையும் மாறாத நம்பிக்கையையும் புதிய பலனையும் தாரும். நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற மாபெரும் உறுதியோடு நான் தைரியமாய் முன்னேறி செல்ல கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய வாக்குத்தத்தம், கர்த்தரிடத்தில் உன் வழியை ஒப்புவித்து அவரையே நம்பியிரு, அவர் அதை நிறைவேற்றுவார். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.